அனைவருக்கும் வணக்கம். ஈரமுடி வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. அதோட பதிவு தாங்க இது. ஈரமுடி பொதுவாகவே வந்துட்டுங்க பயங்கர சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தலை குளிச்சிட்ட உடனேவே அவசரத்தில் வந்து அப்படியே வந்து ஹேர் ஸ்டைலிங், கோம்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றதுக்கோ, அதே சமயத்தில் அந்த ஹேர் இன் ஃபியூச்சரில் வந்து ஃப்ரிஸி ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் வந்துட்டுங்க உண்டு. ஸோ அந்த காரணத்தினால முடியை நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னம்னா, தலையினுடைய ஈரம் முக்கால்வாசிக்கு மேலே காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டுங்க ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் முடி வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும். ஃப்ரிஸி ஆகாமல் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்குங்க. மிக்க நன்றி. வேறு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ மிக்க நன்றி. உங்களை இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.